Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. சில்லி சிக்கன் செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ண போறோம். அதுக்கு அகலமான ஒரு கிண்ணம் எடுத்து அதுல கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அது கூடவே ஒரு முட்டையோட வெள்ளை கரு மட்டும் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். மசாலா நல்லா சிக்கன் மேலே கோட் ஆகாது. அதனால் திக்காக இருக்கணும். இது போல் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 100 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த போன்லெஸ் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த சிக்கனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேரினேஷன் மசாலாவில் கொட்டிக்கலாம். இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது போல் எல்லா இடத்துலையும் மசாலா ஒட்டும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாலேயே 30 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கனை ஊற விட்டுருங்க. 30 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஒன்றொன்னா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுடுங்க. இது போல் எல்லா இடத்துலையும் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெயோட கொதிப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் இது போல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து ஒரு ஆயில் அப்சார்பன்ட் பேப்பரில் போட்டு வச்சுருங்க. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 10 பூண்டுகளை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இது போல் பெருசு பெருசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு சதுர வடிவில் இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறம் சதுர வடிவில் வெட்டி வச்சுருக்கிற குடைமிளகாய்களை சேர்த்துக்கோங்க. இந்த குடைமிளகாயும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் குடைமிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸ் கலவையை இதில் கொட்டிக்கோங்க. இந்த சாஸ் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த சாஸை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த பிறகு சிக்கனோட எல்லா இடத்துலையும் இந்த சாஸ் சமமாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு உப்பு நல்லா கரையிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே மறுபடியும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவி விடுங்க. அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான சில்லி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த மழை காலத்துக்கு இந்த சில்லி சிக்கன் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நம்ம சேனலில் புது வீடியோஸ் வரும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.